நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். இங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன். அக்கௌண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். வட்டி போட்டா ஏதாவது ஒரு சாக்கு இதெல்லாம் வரம்படாது. சாரி மிஸ்டர் ஐயா. பகவானே, உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. இங்க ஏறுத்துறா ராஸ்கல். இந்தாருங்க அனிமார்கள் பதம் இட்டுக்குங்க, மோகத்தை குறைக்கும். இங்கே இருந்து உன்னை கீழப்படுத்தினா என்ன? பாவி கிரகஸ்தா. சிவசிவா சிவசிவா சிவசிவா. நேரங்கட்ட நேரத்துல ஏன் இப்படி ஸ்நானம் பண்ற? இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் ஸ்நானம் போடுவில்ல. யாராவது செத்து போயிட்டாளா? ஒருத்த சாக மாட்டேங்கிறாண்டி, அதுக்காக. யார் அந்த பாவி சொல்லுங்களேன். ஏதாலும் மறுபடியும் முருங்க மாதிரி ஏறி விடுத்து. பகவானே, இவன் பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ணி வாழாதுராப்பா. வாங்க இருவாள். என்ன தாடி இல்ல? வீட்டுலதான் விசேஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த அலையில எழுத்து என்ன கேட்காதீங்க. என்ன மிஸ்டர் ஈஸ்வரியர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவு வேணும். என்ன உடம்புக்கு? என்ன கேக்குறாய் பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவம் மன்னிப்பு கேப்பேன். அதான் ஆபீஸ விட்டே போறேன். லீவ குடுறா. ஒருவேளை தொத்திரியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஆபீஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ. அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். வரேன்டா ராட்சசா. வரேன் சார். இப்படி தூக்கம் இல்லாம பண்ணிவிட்டானே பாவி. நானே எத்தனை தப்பு பண்ணின மாதிரி இருக்கேன். மாதவி, பார்கவி, அருந்ததி, ஏன் இப்படி என்ன தொந்தரவு? போடுங்க. கண்ணகி, மாதவி, அருந்ததி, பார்கவி. என்ன பகவான் நாமாவே சொல்லிட்டு இருப்பேளே, இவெல்லாம் யாரு? நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏண்டா இப்படி பேசுற? ஹலோ மை டியர் ராங் நம்பர், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் நேக்கு என்னமோ பயமா இருக்கு. டாக்டர் போன் பண்ணட்டுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி எல்ல உனக்கு வாழ்வு வரும். ஐயோ, என்னென்னமோ பாட்டு பாடுறே. தீட்சதர் வர சொல்லி மந்திரிக்க சொல்லட்டுமா? मेरी जान हरी मेरी बुलबुल, मेरी जान பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. தனியொருவன் தவறல்ல, இயற்கை குற்றம். ஒரு நல்ல மனுஷன் மனசு உடைஞ்சு போறதுக்கு பதிலா உன் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு ஈரத்துணி மாதிரி நெஞ்சு கிணத்துட்டே இருந்ததுடா இத்தனை நாளா. இருக புரிஞ்சுட்டேன் நான். இன்னைக்கு போடா. காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க.
ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?